பை இங்க தனித்து வந்திருக்கு, இது 2 மாத்திரை. பை அப்படிங்கும் போது இப்பு பிளஸ் ஐ தனித்து வந்திருக்கு. ஐ பிற எழுத்துக்களோட சேராம தனி எழுத்துக்களா வந்திருக்கு. அப்ப இக்கு பிளஸ் ஐ. இந்த மாதிரி ஐ எழுத்துக்கள் தனித்து ஐ, பை, கை இந்த மாதிரி ஐ எழுத்துக்கள் எந்த சொல்லோடும் இணையாமல் தனித்து வரும் இடங்கள்ல வரும்போது தன்னுடைய 2 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். நம்ம உச்சரிக்கும் போதோ ஐ, கை, பை அப்படின்னு சொல்லி முழுமையான அந்த 2 மாத்திரைக்குரிய சொற்களாக நம்ம ஒலிக்கிறோம். இதே இந்த ஐங்கிற எழுத்து ஏதேனும் ஒரு சொல்லுக்கு முதலிலோ இடையிலோ கடையிலோ வரும்போது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அதுதான் ஐகார குறுக்கம். எடுத்துக்காட்டுக்கு இந்த 3 வார்த்தைகள் வச்சுக்கலாம். வையம், சமையல், பறவை. இந்த 3 வார்த்தை எடுத்துக்கிட்டா வையம் அப்படிங்கிற வார்த்தையில ஐ இந்த சொல்லுக்கு முதலில் வந்துள்ளது. அதாவது யூ பிளஸ் ஐ, வையம் முதல்ல வந்துள்ளது. சமையல் அப்படிங்கிற வார்த்தையில ஐ அப்படிங்கிறது சொல்லுக்கு இடையில் வந்துள்ளது. வையில ஐ சொல்லுக்கு முதல்ல வந்துருச்சு. இங்க சொல்லுக்கு இடை எழுத்தாக வந்துள்ளது. இம் பிளஸ் ஐயாக வந்துள்ளது. பறவை அப்படிங்கிற வார்த்தையில சொல்லுக்கு கடைசியில் வந்துள்ளது, இறுதியில் வந்துள்ளது. சொல்லுக்கு இறுதியில யூ பிளஸ் ஐயாக வந்துள்ளது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐ எழுத்து தனித்து வந்தால் தன்னுடைய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். சொல்லுக்கு முதலிலோ இடையிலோ அல்லது இறுதியிலோ வந்தா தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இதுதான் ஐகார குறுக்கம். சொல்லில் முதலில் வரும்போது ஐ ஆனது தன்னுடைய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். ஐங்கிற வார்த்தை சொல்லுக்கு முதலில் வரும்போது ஏதேனும் ஒரு சொல்லுல முதல்ல வந்தா தன்னுடைய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஐயானது ஒலிக்கும். ஐங்கிற வார்த்தை சொல்லுக்கு இடையிலோ அல்லது இறுதியிலோ வரும்போது தன்னுடைய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1 மாத்திரையாக ஒலிக்கும். இதுதான் ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் அப்படின்னா ஐ அப்படிங்கிற எழுத்து ஐ, பை, கை என தனித்து வரும்போது தன்னுடைய 2 மாத்திரை அளவுல முழுமையாக ஒலிக்கும். தன்னுடைய ஒலிக்கும் கால அளவு குறையாது.